யானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யோவான் 16வது அதிகாரம் 22வது வசனம், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு பரிபூர்ணமான சந்தோஷம், சமாதானத்தை ஒருவராலும் எடுத்து போட முடியாது. இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கெடுத்து போடுகிற அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் நமக்கு உண்டு. மத்தேயு 19வது அதிகாரத்தில் ஒரு வாலிபனை குறித்து நாம் பார்க்கிறோம். 19:20 அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவத்தை கேட்குறான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். இன்னைக்கு உலகத்தின் காரியத்தினால துக்கம் அடைகிற காரியங்கள், இதை விட்டு விடும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமாகிய சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்பொழுது நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த சமாதானத்தை ஒருவனும் நம்மளிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வாலிபனை போல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அது பொருளாசையினாலும் உலகத்தின் ஆசையினாலும் நம்ம போய்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்மை துக்கம் அடைய தான் செய்யும். அந்த துக்கத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்று வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது கர்த்தர் நம் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.